அதுலயும் துக்குரி ஜாதகமா இருந்தது, போச்சு, தொடச்சிடும். அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா அம்மா அப்பா 2 பேரையும் அடிச்சிருக்குமா? நம்ம பார்த்து பெரியவர் அவசரப்படுறாரோன்னு தோணுறது. கொக்குக்கு ஒன்னே மதிங்கிற மாதிரி ருக்குவை இந்த ஆத்து கொண்டு வரணுங்கிற வெறியில மற்றதெல்லாம் கோட்டை விட்டுடுவாரோன்னு தோணுறது. அதனால இப்போ அஸ்தியே ஆட்டம் கொள்ளும் போதானே நடக்கிறது. அது அவரை குத்த போகிறதோ இல்லை இந்த ஆற்றுல இருக்கிற எல்லார் கழிச்சும் அறுக்க போகிறதோ. அதுலயும் துக்குரி ஜாதகமா இருந்தது, போச்சு, தொடச்சிடும். யாரங்க? யார் அங்கன்னு கேக்குறேன்னு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, மாடு கத்திட்டு தண்ணி வைக்க வந்தேன். தண்ணி வைக்கிறேன்னு இங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? போல இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். உள்ள போன்னு சொன்னேன். இல்ல, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழறேன்? இப்ப காலங்காத்தால அழற அளவுக்கு என்ன எடுத்து? ஒண்ணும் இல்ல மாமா, எதையோ நினைச்சுட்டேன், அழுக வந்துடுத்து. எதையோன்னா அப்பா ஞாபகம் வந்துடுதா? அப்பாவை மறந்தாதானே ஞாபகம் வரதுக்கு. மாமா, நீங்க எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயர்ந்தவர். உங்க குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன, வாத்சல்யம் என்ன. உங்க ஆத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத தகுதி இல்லாத என்ன. ஏன் மாமா இறக்கப்பட்டு மாட்டு பொண்ணா எத்தண்டேன்?
நீ தகுதி இல்லாதவன் யார் சொன்னா? நானே தான் சொல்லிக்கிறேன். உங்க ஆத்துக்குள்ள மாட்டு போனா நான் நுழைஞ்சது நல்ல மரத்துல பிள்ளுள்ளி பாஞ்ச மாதிரி. துக்கரி பொண்ணு ஆத்துக்குள்ள நுழைஞ்சா தொலைச்சிடும்பா. ஊருக்கெல்லாம் குருவா இருந்த வேத வித்தகனோட புத்திரிமா நீ. நீ துக்ரியா இருக்க முடியாது. இந்த ஆத்து மகாலட்சுமி நீ. நான் சொல்றேன். இல்ல மாமா, எல்லாரும் சாணி தெளிச்சு கோலம் போடுவா. கோலத்து மேல சாணி தெளிச்சு பாத்திருக்கேளா? இந்த ஆத்து தேங்காய் வண்டி ஏறி ஊர் உலகத்துக்கெல்லாம் போறது. ஆனா நான் உடைச்ச தேங்காய் மட்டும் ஏன் அழகலா இருக்கணும்? இந்த குடும்பத்துக்கு பரம்பரையா பிரகாசிக்கிற ராமர் நான் விளக்கேத்தினா பிரகாசத்தை புறக்கணிச்சு ஏன் மாமா அனுச்சார்? அடி நிறைய பால் இருந்தோம். நான் காய்ச்சின பால் மட்டும் எப்படி மாமா திரிஞ்சு போச்சு? அசடு அசடு. இதுக்கெல்லாம் காரணமும் இல்ல, அர்த்தமும் இல்ல. சும்மா மனசு போட்டு வருத்திக்காத. ஆனா நான் துக்ரி பொண்ணு தீர்மானமா எடுத்தேன். ஆத்த தொடைக்க வந்தவோன்னு பட்ட பேரும் வாங்கியாச்சு. பெத்துவால முழுகின பாதகீன பழிச்சொல்லும் இழிச்சொல்லும் நிலச்சொடுத்த. இதுக்கு மேல யார் என்ன சொன்னாலும் என் நிலைமை மாறி போறதில்ல. ஒதுக்கப்பட்ட துடுப்பு கட்டதா. பைத்தியக்காரத்தனமா உளராத. யாரு யார் அப்படி சொன்னா? யார் சொன்னா என்ன மாமா? தப்பு இல்லையே, உண்மைதானே. அவ மனசுல பட்டது அவ சொல்லிட்டா. பாரு, எதிர்த்து பேசக்கூடாது. கேட்டதுக்கு பதில் சொல்லு. யார் சொன்னா? மாமா, என் மனசுல இருந்தது உங்ககிட்ட கொட்டினதுல என் மனசு ஆறிடுது. எதையுமே பெருசு பண்ண வேண்டாமே, விட்டுடுக்கோ. சரி, என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் மதிப்புன்னா அப்புறம் உன் இஷ்டம். மாமா, உங்க வார்த்தையை நான் எப்பவுமே மதிப்பேன். ஆத்துல எல்லாரும் என்ன ஆபசக்கணும்னு நினைக்கிறா. அவையும் மண்ணிலேருந்து கடைசி மாட்டு பொண்ணு அம்பூஜம் மண்ணி வரைக்கும் எல்லாரும். சிரிச்சுட்டே போன சுரத்தே இல்லாம வர. பலமணி, அப்பா காலங்கத்தால ஊஞ்சல் பக்கமே வரமாட்டார். இப்போ உட்கார்ந்துருக்க தோரணையை பார்த்தா ஆக்ரோஷமா இருக்கு. ஒன்று பண்ணு, இந்த காப்பியை கொண்டு போய் கொடு. பிரச்சனை ஏதாவது இருந்தா தெரிஞ்சு போயிடும். அப்பா, காப்பி. ஆத்துக்கு வந்திருக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எல்லாருக்கும் சொல்லி தரணுமா? எல்லாரும் இப்படி வாங்க.
எல்லாரும் இஷ்டப்பட்டுதான் ருக்குவை தாத்து மாட்டு பொண்ணாக்கின்னு இருக்கோம். மொத்த பேர் சேர்ந்து அவளை தூஷிச்சா என்ன அர்த்தம்? எப்படி துக்குரி விளங்காதவோ சொல்றதுக்கு நாக்கு கூசல? அட, ஒரு மாட்டுக்கு கொடுக்கிற கௌரவத்தை ஆத்து மாட்டு பொண்ணு கொடுக்க வேண்டாமா? ஒரு அப்பாவி பொண்ணு அழ வச்சா குடும்பமே விளங்காம போயிடும். ரெண்டு பேரும் அவளோட மூத்த வாங்குறதுக்காக கொஞ்சம் குரலை வசதி பாக்குறல. போங்க, அவங்க அழுதுன்னு இருக்கா, போய் சமாதானப்படுத்துங்க. போங்க. காஃபி எடுத்துன்னு போ. வேண்டாம் அப்பா. வேண்டாம், எடுத்துட்டு போ. அழாதீங்க பண்ணி. யாரு அப்பதானே அதட்டினார். என்ன சொல்லிட்டு நீ கண் கலங்குற? அப்பா தானே சொன்னார். ஒருத்தி அப்பா முன்னாடி அழுது நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டா. அப்படி என்ன தப்பா சொன்னோம்? உள்ளதை தானே சொன்னோம். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கங்கிற மாதிரி. சரி சரி, நிச்சயதார்த்தத்துலேருந்து இந்த ஆற்றுல எதுவுமே சரியில்லை. பிள்ளை தாச்சி பொண்ணு கண் கலங்க கூடாது. கண் கலங்குனா மனசு பாதிக்கும். அது வயிற்றுல இருக்கும், குழந்தைக்கு ஆகாது. சரி சரி, அப்பா இங்க எங்கேயாவது வந்துட போறாரு. வேலையை கவனிப்போம். நான் விட்டு கேட்கறதுக்காக இங்க வரல. நேத்திக்கு நடந்ததை பத்தி நீங்களாம் கவலைப்பட்டதும் அதை பத்தி சர்ச்சை பண்ணதுலையும் எந்த தப்பும் இல்லை. நான் என் துரதிருஷ்டத்தை நினைச்சு அழுதேன். அதுவும் யாருக்கும் தெரியப்படாதுன்னு மாட்டுக்கிட்ட போய் நின்று அழுதேன். ஆனா உங்க அப்பா ஒருவர் நான் எதிர்பார்க்கல. அழறதுக்கான காரணத்தை அதட்டி கேட்ட உடனே தட்ட முடியாம சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நீங்களாம் என் கூட பிறந்தவ மாதிரி. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வேணும்னா நான் உங்க எல்லாருக்காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.